திருவாரூர் இடைத்தேர்தல் தேதியை அறிவித்துவிட்டு ஒரு வார காலத்திற்கு பிறகு புயல் நிவாரண உதவிகளை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன் பின்னணி என்ன? அது பற்றி மூன்றாவது கண் பார்வையில் பார்ப்போம். திருவாரூர் தொகுதியில் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்தே திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. தேர்தல் நடைபெற்றால் கஜா புயல் நிவாரண உதவிகளை வழங்க இயலாது என்றும் காரணம் கூறின. ஆனால் தற்பொழுது வரை திருவாரூர் தொகுதியில் போதுமான நிவாரண உதவிகள் வழங்கப்படாத நிலையில் அதனை காரணமாக கூறுவது ஏற்கக்கூடியதா என திருவாரூர் தொகுதி மக்களே கேள்வி எழுப்புகின்றனர். மக்களை தேர்தலை சந்திக்காமல் எங்கள் அடிப்படை விஷயங்களை எங்கே யார்கிட்ட போய் சொல்கிறது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. கஜா புயலில் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. கஜா புயலோட இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் தான் பெரிய பாதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த அரசாங்கத்தை வச்சு நாங்கள் எப்படி காலத்தை ஓட்ட போகிறோம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. எலெக்ஷனை அதிமுகவும் திமுகவும் பிளான் பண்ணி எலெக்ஷனை நிப்பாட்டி ஏன்னா எங்க தோத்துருவோம் தோல்வி பயத்தால எலெக்ஷனை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. கஜா புயல் காரணம் காட்டி எலெக்ஷனை நிப்பாட்டுறீங்க. எதுக்கே நிப்பாட்டுறீங்க எலெக்ஷனை? நாங்க பாதிச்சோமா பாதிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? எவனையாவது பார்த்துருக்கீங்களா? எவனையாவது சந்திச்சீங்களா? திருவாரூர் கஜா புயல் காரணத்தை காட்டி ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் தோல்வி பயத்து காரணத்தை முன்னிட்டு தேர்தலை நிப்பாட்டி வச்சிருக்கார்கள். மாவட்ட ஆஃபீஸில் கூட்டம் போடக்குள்ள டிஎம்கே காரங்களும் கம்யூனிஸ்ட்காரங்களும் தான் போய் தேர்தல் வேண்டான்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே கம்யூனிஸ்ட் டிஎம்கே 3 பேர் தான் போய் தேர்தல் வேண்டான்னு சொன்னாங்க. கஜா புயலுக்கு அவர் தான் தினகரன் ஐயா தான் எல்லாம் பார்த்தாரு, நல்ல கிட்ட செஞ்சாரு. என்னைக்கு வச்சாலும் அவர் தான் திருவாரூர் தொகுதியில் கண்டிப்பா ஜெயிப்பாரு. தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் அதிக பிடிவாதம் காட்டியது திமுகவே. திமுகவின் தோழமை கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதிலிருந்தே திமுகவின் பகீரத பிரயாத்தனம் வெளியில் தெரிந்துவிட்டதாக பலரும் வெளிப்படையாக விமர்சிக்கின்றனர். சுமார் 28 நாட்கள் கழித்து தேர்தலுக்கான அறிவிப்பாணை வருகிறது. அதற்கு பிறகு ஒரு 7 நாட்கள் கழித்து இன்றைக்கு அந்த அறிவிப்பாணை ரத்து செய்யப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த 27 நாட்களும் இந்திய தேர்தல் கமிஷன் பணியே ஆற்றவில்லையா? அவர்களுக்கு வருகிற கடிதங்களை எல்லாம் கூட அவர்கள் படித்து பார்க்க மாட்டார்களா? தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினால்தான் திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் இடைத்தேர்தல் சில மாதங்களுக்கு முன்பால் ரத்தானது. அதே தலைமைச் செயலாளர் தான் இப்போதும் கடிதம் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் ஏன் இவர்கள் அறிவிப்பாணை வெளியிட்டார்கள்? தமிழகத்தில் 20 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் அறிவித்தது ஏன் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த நிலையில் தேர்தல் ஆணையமே திருவாரூர் தேர்தல் நடத்த முடியுமா என்பது குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டது தமிழக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதனையடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் கடந்த சனிக்கிழமை அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது. அப்போது திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் சார்பில் திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இது தொடர்பான அறிக்கை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக தேர்தல் அதிகாரி இதனை தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தார். இந்த அறிக்கையை தொடர்ந்து திருவாரூர் தேர்தலை தள்ளி வைத்து தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆனால் கடைசி வரை பாஜக வேட்பாளரை ஏன் அறிவிக்கவில்லை என்பது பலத்த சந்தேகத்தை எழுப்புவதாகவும், கடந்த வாரமே வேட்பாளரை அறிவிப்போம் என்று கூறிய அதிமுகவும் தேர்தல் ரத்து செய்யும் வரை தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை ஏன் என்றும் பலரும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, தமிழக தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் 20 காரணங்களை முன்வைத்து திருவாரூர் தேர்தலை நடத்த வேண்டாம் என கடிதம் மூலமாக கேட்டுக்கொண்டதாலேயே தேர்தலை தள்ளி வைப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையெல்லாம் முன்னரே தெரிந்த காரணத்தினால்தான் இந்த இரு கட்சிகளும் அமைதியாக இருந்ததா என சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர். ஆக திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய தனது தோழமை கட்சி மூலம் திமுக ஒருபுறமும், தலைமை தேர்தல் ஆணையம் மூலமாக பாஜக, அதிமுக ஒருபுறமும் காய் நகர்த்திவிட்டு கஜா புயலை காரணம் காட்டிவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்படி சத்தமே இல்லாமல் காய்களை நகர்த்திவிட்டு திருவாரூர் தேர்தலை சந்திப்பதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என மு.க. ஸ்டாலின் அளித்த பேட்டி குறித்து பலரும் விவாதித்து வருகின்றனர். கஜா புயல் நிவாரணமும் கிடைக்காமல் தேர்தலும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தங்களின் எதிர்காலம் குறித்த ஏமாற்றத்துடன் உள்ளனர் திருவாரூர் தொகுதி மக்கள்.